ஹேடே சொல்லுங்கள் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல்லாம் உங்களுக்கு பொள்ளாச்சி சேனல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கிளம்பிட்டோம். ஒரு 800 பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சி அப்படிங்கிறது வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். ஆனமலை வந்து தண்ணி பிடிக்கலன்னு தண்ணி பிடிச்சிட்டு நேராக டீ கடையில் போய் ஒரு டீயை நடிச்சிட்டு நேராக போனால் பார்த்தா கேட் போட்டாங்க. என்ன கேட்டுன்னு பார்த்தா ரயில்வே கேட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருந்தோம், ரயில் வருமானு. கொஞ்ச நேரம் ரயில் வந்துச்சு. ரயில் வரதையும் கொஞ்ச நேரம் பார்த்து வேடிக்கை பட்டம் தான் நல்லா இருந்துச்சு. காட்டுக்கு வந்துட்டோம். போட்டாச்சு. மதியம் இறங்க மாட்டேங்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கலான்ட்டு தண்ணிக்கே எடுத்துகிட்டு போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் ட்ரெயின் வந்து ட்ரெயினை பார்த்து கொஞ்சம் நின்றுட்டோம். கேட்டு போட்டாங்க. ரயில் கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வண்டி போகாத அளவுக்கு. அதான் அங்கே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தால் காட்டுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தால் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரயில் கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ரயில் வருதுன்ட்டு. அது பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கனட் காந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த ரயிலில் தான் இருக்கும். ரயிலில் போனால் காந்தத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். மில்லு வேறு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா இல்லைன்னு தெரில. நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். மேக்னெட்லாம் வந்து ட்ரெயினில் தான் கிடைக்கும், ட்ரெயினில் போனால் நம்ம காந்தத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சின்ன வயசில் நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் அறிவு வரும்போது தான் புரியுது. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி எங்களுக்கு அடுத்த வீடியோ பேர் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இடம் ஒன்றும் செட் ஆகலை. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போயிட்டு உரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இடம் ஒன்றும் செட் ஆகலை. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டிருப்பேன். அந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செட் ஆகலை. அதெல்லாம் இந்த இடத்துல வந்து மாற்றி போட்டு இங்கேயும் ஒன்றும் செட் ஆகலை. மறுபடியும் நம்ம இந்த கம்பி இறக்கி தண்ணி இறங்கட்டும். அவ்வளோ இந்த கம்பி இறக்கி அதுக்கப்புறம் இந்த கம்பி ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஜாயின் போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 காயில் உரிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டோம், ஒன்றும் செட் ஆகலை. இந்த காயெல்லாம் சுருட்டி இந்த இடத்துல போடணும். போட்டால் தான் இந்த இடத்துல காய் நின்று உரிக்க முடியும். கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குழியாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கீழே குழி கொஞ்சம் மேடாக சமமாக இருக்குது. அந்த காய் சுருட்டி இங்கே போடலாம். போட்டு அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம். போட்டோம்னா அப்புறம் மணி பார்த்திங்கன்னா இப்போது 8:50 ஆச்சு. 10 மணிங்கும்போது அது முடிச்சுட்டு மணி சாப்பிட்றப்போ வேலை முடிஞ்சிட மாதிரி இங்கே பார்க்கணும். சரி, நம்ம டக்கு இன்றைக்கி வேலை செய்யலாம். இன்றைக்கி வேலை செஞ்சு ஆகணும். நான் பேசுனது எனக்கே கேட்க மாட்டேன். பக்கம் மில்லு வேறு ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த காய்கள்லாம் சுற்றி நம்ம வசிக்கிட்ட போட்டிருக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே போய் நம்ம இப்போ உரிக்க ஆரம்பிக்கலாம். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 200 காய் எடுத்து போட்டேன். அந்த காய் பார்த்திங்கன்னா உரிச்சிட்டேன். இப்போ ஒரு 100 காய் பக்கம் எடுத்து போட்டிருக்கேன். 100 காய் 100-150 காய்க்குள்ளே வரும். அதை வச்சா பார்த்திங்கன்னா இங்கே வேலை முடிச்சு உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிடணும். இங்கே கரெக்டாக பார்க்கலாம் எவ்வளோ மணிக்கு இங்கே வேலை முடியுதுன்னு பார்க்கலாம். மணி பார்த்திங்கன்னா 10:03 ஆச்சு. ஃபுல்லாக உரித்து முடிச்சாச்சு. இந்த காய் எண்ணி விட்டு இங்கே பக்கம் வாய்க்காலில் தண்ணி போகும். அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 ஃபோன் பண்ணி கேட்டு வேறு பக்கம் போகணும். சாயந்தரத்துக்கு மட்டை போட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற 1/2 மணி நேரம் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போகிறதுக்கு மணி 11 நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா அருமையான இடம் சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் வாய்க்காலில் தண்ணி போகுது. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 காய் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிட்டு 2வது போகணும். பாலம் பாருங்கள், நல்லாயிருக்கு. சின்ன பாலம், மரப்பாலம். இங்கே இருக்கிறவங்க எப்படி தான் இருக்காங்க எல்லாம். டெய்லி சத்தம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பழகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கே மாறி இருக்கு. போகிற நேரத்துக்கு நம்ம போய் விழுந்துருவோமோ. ஆங்கிள் எல்லாம் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஒரு ஆங்கிள் போகுது, 2 ஆங்கிள் நினைக்கிறேன். ஆமாம், 2 சைடு 2 ஆங்கிள் போகுது. இங்கேயே போய் ஏமாந்து விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். தோப்பு இருக்கிற அந்த தோப்பு கன்சைடு பார்த்திங்கன்னா ஆனமலையாறு அப்படியே நேராக வந்து அம்பராம்பாளையம் போய் அப்படியே கேரளா போகும். இந்த பெரிய பாலம் அங்கே போட்டாங்க. அதனால் இந்த பாலத்தை பயன்படுத்துறதில்ல. அதனால தான்
இந்த இடத்துல எல்லாம் உடஞ்சி கிடக்குது. நம்ம போய் கையெல்லாம் கழுவிட்டு போய் சாப்பிட்லாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆனமலை அந்த மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ரோடு அகலப்படுத்துகிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு அந்த டைமில். அதுக்கு அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வச்சு சுற்றி எந்தளவுக்கு ரோடு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி ரோடு போட்டிருந்தாங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அதான் வந்து நின்றுருக்கோம். இது என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி மலை, ஆனமலையில் இருக்கிறது. அது வழியாக பார்த்தீங்கன்னா தோப்பு கண்டுபிடிச்சி வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 150 காய் இந்த மாதிரி இருக்குது. வீட்டு செலவு காட்டுறேன், எண்ணெய் காட்டுறேன், வீட்டு செலவுக்கு எண்ணெய் தானே, வீட்டு செலவுக்கு எண்ணெய் காட்ட உரிக்கிற காய் மொட்டைக்காய் உரிக்க சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டோம். வரும்போது ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டோம். வியாபாரி நம்பர் கொடுத்தாங்க. வியாபாரி நம்பர் மாற்றி கூப்பிட்டோம். வேறு எங்கேயோ போயிடுச்சு. அவன் ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கு மேலேங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிவி சரியாக தெரியல அப்படிங்கும்போது போய் பக்கத்தில் போய் பாருமா அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் உரிக்க வந்திருக்குங்க அப்படின்னு கேட்குறேன். தேங்காய் உரிக்க இருக்கா, யார், எந்த ஊருலாம் கேட்டு டீட்டெயிலெலாம் கேட்டு கடைசியில் கட் பண்ணிட்டாங்க. ராங் நம்பர்னு கூட சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரசி வேறு இறங்க மாட்டேது. அப்படி நம்ம ஊற்றி கஷ்டப்பட்டு இறக்கிட்டுருக்கா. நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம். தண்ணி இறங்கிடுச்சு. நம்ம அப்படியே இறங்கவே நீ துரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தோப்பு இன்னொரு தோப்பு இருக்குது, அங்கே போய் உரிக்கணும். அவ்வளோதான் வேலை. அந்த காயை பார்த்திங்கன்னா ஏற்றி வர மாதிரி சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே உரிச்சிட்டு பக்கத்தோப்பு முன்னாடி வேறு தோப்பு வந்துட்டு உரிச்சிட்ருக்கோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:45 ஆச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன டைம் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 800-900 காய் பக்கம் உரிச்சிருக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்துருக்குனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய் கூட நாங்கள் உரிக்கல. வேலை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த மாதிரி தாங்க வேலை போயிட்டுருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு நாங்களே வந்து ஒவ்வொரு பக்கம் தேடி கேட்டு அலமோதி அதுக்கு வேலைக்கு வரோம். காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சோன்னா ஒரு 10 டைமாவது 10 பேர்த்துக்கு தான் வேலை கேட்டுருவோம். அப்படி கேட்டு தான் வேலை வருவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா வேலை நல்லா இருந்திருக்கணும். இந்த வேலை அந்த அளவுக்கு இல்லை. என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் அந்த அளவுக்கு வந்து காப்பும் இல்லை. மழை வந்து மாறி மாறி பெய்யுது, வெயில் மாறி மாறி அடிக்குது. அப்படிங்கிறதுனா மரத்தில் எந்த காய் நிற்கிறப்போ குரம்பியெல்லாம் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரத்தில் பார்த்திங்கன்னா நோய்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு காட்டுக்காரர் சொல்லியிருந்தார். மரம் வந்து காய் இருக்க மாட்டேங்குது, நோய் விழுகுது, இங்கே காய் பிடிக்குது சீசனாங்கிறாங்க, ஆனால் காயவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் காய் உரிச்சு முடிஞ்சாச்சு. வண்டி வர நம்ம ஏற்றுறக்கு நாங்கள் தான் ஏற்றிடணும். வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணலான்ட்டு அப்படியே நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். காயத்திற்கு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் போய் கூட்டிகிட்டு வந்தோம். கேட்டுக்கு முன்னாடி போய் நின்று கேட் திறந்து விட்டு அந்த ஆட்டோவிலேயே காயத்திற்கு வந்துட்டோம். இது ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா மறுபடி போய் இறக்கி வர்ற மாதிரி சொன்னாங்க. டிரைவர்கிட்ட கேட்கணும் என்னன்னு தெரியல. என்ன அப்படியே நான் இறங்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆச்சு. காய் வந்து ஏற்றி வரக்கு வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டோம். இப்போ போய் இறக்கி விடணுமாம்மா. இறக்கி விட்டால் தான் தெரியும். இப்போ இறக்குற மாதிரி சொன்னாங்க. ஆனமலை சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா இறக்குறதா இல்லையான்னு. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்காய் வந்து இளநீ கரண்ட போகிற பல் வச்சு